சென்னை தண்டையார்பேட்டை பகுதியில் கடந்த 14 வருடங்களாக சமூக சேவை செய்வதில் புகழ்பெற்று விளங்கக்கூடிய கடமை எஜுகேஷன் அண்ட் சோஷியல் வெல்ஃபேர் ட்ரஸ்டின் சிறப்பினை இன்றைய நிகழ்ச்சியில் நேயர்களுக்கு வழங்குகிறோம். இத்தொண்டு நிறுவனத்தின் நிறுவனர் மற்றும் செயலாளர் திரு வசந்தகுமார் அவர்கள் இந்நிறுவனத்தின் சிறப்பினை குறித்து நேயர்களுக்கு விளக்குகிறார். அனைவருக்கும் வணக்கம். என் பேர் வசந்தகுமார். நான் ஒரு இன்ஜினியர். என்னோட தொழில் இன்ஜினியரிங் கான்ட்ராக்ட்ஸ் தான். சிவில், எலக்ட்ரிக்கல், மெக்கானிக்கல் இதெல்லாம் கான்ட்ராக்ட்ஸில் பண்ணுறது. இதை தான் செஞ்சிட்ருக்கோம். ஒரு 20 வருஷமாக இது என்னுடைய தொழிலாக இருக்குது. இந்த கடமை கல்வி மற்றும் சமூக நல அறக்கட்டளை 2012 துவக்கப்பட்டது. அதுக்கு முன்னாடியே சின்ன சின்ன ஒரு பொது பணிகளை செஞ்சுட்டு இருந்தோம். அதை ஒரு வடிவத்தை கொண்டு வந்து எல்லாரையும், பொதுவான மக்களுக்கு எல்லாரையுமே ஒரு அடையாளம் இருக்கணும், ஒரு இடம் இருக்கணும்னு சொல்லி அந்த நோக்கத்தோட ஒரு ஆர்கனைசேஷனாக ஸ்டார்ட் பண்ணது தான் இந்த கடமை அறக்கட்டளை. இதை ஏன் துவங்கணும், இதில் என்ன செஞ்சிட்ருக்கோம் அப்படின்றது இப்போது ஓரளவுக்கு சின்னதாக சிம்பிளாக நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இங்கே வடசென்னை தான் நான் பிறந்த ஊர். வடசென்னையில் தண்டையார்பேட்டை பகுதியில் தான் ஐஓசி. வடசென்னையை பற்றி பெரும்பாலும் படங்களில் பார்த்துருப்பீங்க, படிச்சிருப்பீங்க, கேள்விப்பட்டிருப்போம். எல்லோரும் கேள்விப்பட்ட முகம் என்னவோ அதுக்கு இடையில தான் நாங்கள் பிறந்து இங்கே வளர்ந்தோம். ஏன் சோஷியல் சர்வீஸ் பண்ணவங்கன்னு நிறைய பேர் அப்பப்போ கேள்வி கேட்பாங்க. சிரிச்சிட்டு வந்துடுவோம், பேச முடியாது, பதில் சொல்ல முடியாமல். ஏன்னா இதை நாங்கள் சோஷியல் சர்வீஸ்ன்னு சொல்ல முடியாது. இங்கே நாங்கள் எப்படி மக்கள்லாம் பொதுவாக சேர்ந்து இப்போ வடசென்னைன்னு ஒரு சாயம் ஜென்ரலாக பார்க்கக்கூடிய விஷயத்த சொல்கிறேன். நாங்கள் அதை ஏற்றுக்க மாட்டோம். அந்த பகுதியிலேருந்து வளரும்போது பல சேலஞ்சஸ் எங்களுக்கு இருந்துச்சு. முதல்ல வளர்றதே ஒரு சேலஞ்ச் தான். நல்லா வளர்கிறோம், பெருமையாக இருக்கிறோம், முன்னேறோன்றது அடுத்த கட்டம் தான். ஒழுங்காக வளர்றதுன்றது இங்கே பெரிய சேலஞ்ச். அதை தான் இன்றைக்கி வரைக்கும் எல்லோரும் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கோம். பல காலமாக பின்தங்கிய பகுதின்னு சொல்லப்படக்கூடிய வடசென்னை, ஒவ்வொரு ஊருக்குமே ஒரு பின்னணி கண்டிப்பாக இருக்கும். அதில் வடசென்னைக்குன்னு ஒரு மிகப்பெரிய பின்னணி இருக்குது. அதே மாதிரி ஒரு ஊருக்குமே ஒரு பெருமையும் இருக்கும், அந்த ஊரில் வறுமையும் இருக்கும். காலப்போக்கில் அந்த பெருமையும் வறுமையுமே பெருமை அதிகமாகும், வறுமை குறையும். ஆனால் என்ன காரணமோ தெரியல, நாங்கள் பிறந்த இந்த வடசென்னையில் ரொம்ப செழிப்பாக இருந்து பல தொழிற்சாலைகள், பல துறைமுகங்கள் உட்பட இங்கே ஏகப்பட்ட பிஸ்னஸ் நடந்துகிட்டு இருந்தக்கூடிய செல்வ செழிப்பான ஒரு பூமி, இன்னும் இங்கே வாழக்கூடிய மக்கள் வறுமையில் இருக்கிறாங்கன்றது தான் ரொம்ப பெரிய கவலை. நான் சொல்கிற ஸ்டேட்மெண்ட் இல்லை, இங்கே வாழ்கிற மக்கள், வளர்ந்துட்டு இருக்கக்கூடிய பிள்ளைங்க, இவங்களுடைய வளர்ச்சியும் அவங்களுடைய வாழ்க்கை முறையும் பார்த்தா எல்லாருக்குமே தெரியும். இது ஆரம்பித்தது சமூக சேவை அப்படின்னு எல்லா இடத்துலையும் வெளியில் இன்ட்ரடக்ஷன் பண்ணும்போது சொல்லுவாங்க. ஆனால் ஒரு தடையும் இது சமூக சேவையாக எங்களால் அதை எடுத்துக்கவே முடியாது. இந்த பகுதியில் பிறந்து நாங்கள் இதெல்லாம் எங்களுக்கு கிடைக்கலையோ, எவ்வளோ பிரச்சனைகள் நாங்கள் சந்தித்தோமோ, எவ்வளோ சேலஞ்சஸ் நாங்கள் ஃபேஸ் பண்ணிகிட்டே இருந்தோமோ, அதெல்லாம் மற்றவங்களுக்கு இல்லாமல் ஆக்கிறதுக்கு என்ன செய்ய முடியும் அப்படின்னு திரும்பி நாங்கள் ஒரு கேள்வி கேட்க ஆரம்பித்து, அதை எங்கேருந்து தொடங்கினா சரியாக இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது கல்வியிலேருந்து ஆரம்பிக்கலாம், டெக்னாலஜி சொல்லிக் கொடுக்கலாம், அதுக்கப்புறம் மேலே அவங்க தொழில் சார்ந்த விஷயங்களை அவங்களுக்கு நம்ம ட்ரைனிங் கொடுத்து மேலே டெவலப் பண்ணலாம் அப்படின்னு பல யோசனைகள் இருந்தது. என்னதான் யோசனைகள் இருந்தாலும் நம்ம ஒரு அரசு மாதிரி நம்மளால் செயல்பட முடியாது. அதனால் நம்ம எல்லாரையும் ஒரே நேரத்தில் ஒருங்கிணைக்கிறதும் பெரிய கஷ்டம் அப்படின்றது அடிப்படையில் 1-2 பேர், ஒரு 5-10 பேராக நாங்கள் ஒன்று சேர்த்து சின்ன சின்ன வேலைகளை செய்ய ஆரம்பித்தோம். டியூஷன் சென்டர்லேருந்து ஆரம்பித்து அவங்களுக்கு கல்வியிலேருந்து அவங்க கிளாஸஸை ஸ்டார்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் அவங்க வளரும்போது அடுத்தது அவங்களுக்கு கம்ப்யூட்டர் கிளாஸ் தேவைப்படுச்சுன்னு கம்ப்யூட்டர் கிளாஸை ஸ்டார்ட் பண்ணோம். எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் சௌமியா. நான் இந்த கொருக்பேட்லேருந்து வரேன். எங்கள் வீட்டை பார்த்திங்கன்னா நான் முதல் பொண்ணு. அதுவும் இல்லாமல் இந்த ஏரியாவில் கடமை ட்ரஸ்ட்டுன்னு சொல்லி இருக்கிறது எனக்கு இது வரைக்கும் தெரியாது. என் ஃப்ரெண்டு ஃபஸ்ட்டு இங்கே கற்றுக்கிட்டாங்க. அவங்க சொல்லி தான் நான் இங்கே வந்திருக்கேன். இங்கே வந்ததுக்கப்புறம் நிறைய விஷயத்த நான் தெரிஞ்சுக்கிட்டேன். தைரியமாக ஒரு பொண்ணு எப்படி வெளியே பேசணும், தைரியமாக மற்றவங்க முன்னாடி எப்படி கேட்கணும் சொல்லிட்டு நிறைய விஷயத்த மேமும் சரி சாரும் சரி நிறைய விஷயத்த சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த விஷயத்த இப்படி தான் நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய சொல்லி கொடுத்துருக்காங்க. அட்வான்ஸ் டைலரிங்கில் நிறைய விஷயத்த கற்றுருக்கோம். டாப்லேருந்து பேண்ட்டு, ஃப்ராக்குன்னு சொல்லி நிறைய ஐட்டம்ஸை கற்றுக் கொடுத்துருக்காங்க. எனக்கு ஜஸ்ட் ஒரு மிஷின் ஆப்ரேட் பண்ண கூட தெரியாது, பெடல் மிஷினில் எப்படி இருக்கணும்னு தெரியாது. இங்கே அவ்வளோ விஷயத்த நாங்கள் கற்றுக்கிட்டோம். அப்புறம் பார்த்தா சொந்தமாக ஒரு பிஸ்னஸ் எப்படி ஸ்டார்ட் பண்ணி நம்மளால் ரன் பண்ண முடியுன்ற வரைக்கும் இங்கே சொல்லித்தராங்க. நிறைய பெண்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்குது. உங்களால் வீட்டில் நிறைய பேர் கற்றுக்க முடியாதவங்க இருந்தால், காசு கொடுத்து கற்றுக்க முடியலன்றவங்களுக்கு இந்த கடமை ட்ரஸ்ட்டு
ரொம்ப உபயோகமாக இருக்கும். நீங்கள் தைரியமாக வந்து கற்றுக்கலாம். ஃப்ரீயாக கற்றுக்குறாங்க, என்ன கற்றுக் கொடுப்பாங்கன்றது கிடையாது. இங்கே மொத்தம் நாங்கள் 50 பேர்கிட்ட செகண்ட் 2 பேட்ச் போட்டுருக்காங்க. எல்லாருக்குமே அவ்வளோ கிளியராக சொல்லித்தராங்க. எந்த ஒரு மிஸ்டேக்குமே இல்லை. நீங்கள் 10 டைம் கேட்டாலும் அவங்க சொல்லித்தர ரெடியாக தான் இருக்காங்க. ஐயோ கேட்டால் இப்படி சொல்லுவாங்களா அப்படி சொல்லுவாங்களா இல்லை. நீங்கள் எத்தனை டைம் கேட்டாலும் அவங்க சொல்லித்தர ரெடியாக தான் இருக்காங்க. நம்ம கற்றுக்கிட்டு நம்மளால் என்ன முடியுமோ அதை செய்யணும். அதுக்காக இந்த அகாடமி ட்ரஸ்ட்டு ரொம்ப இருக்குது. சாருக்கு நான் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். என்னோட நேம் அனிதா. நான் அகாடமி ட்ரஸ்ட்டில் வந்து அட்வான்ஸ் டைலரிங் வந்து கற்றுக்க வந்திருக்கேன். இப்படின்னா ட்ரஸ்ட்டுனா ஏதோ தானாக சொல்லி தருவாங்க, ஏதோ வருவாங்க, ஃப்ரீ கிளாஸ்னால் நல்லா சொல்லி தருவாங்களே எனக்கு தெரியாது. வெளியே இருந்த வரையும் நான் இங்கே கிளாஸ் ஜாயின் பண்ண வரையும் எப்படின்னா அவங்க ப்ராக்டிக்கலாகவும் நல்லா சொல்லித்தராங்க. தைக்கிறதுக்கும் நமக்கு என்ன டவுட்டு கிளாரிஃபிகேஷன், இப்போ நம்ம ஒரு காசு பே பண்ணி கேட்டால் என்ன டவுட்டு கிளாரிஃபிகேஷன் தருவாங்களோ அதே மாதிரி இங்கே சொல்லித்தராங்க. எத்தனை வாட்டி டவுட்டு புரியலனாலும் மேம் எத்தனை வாட்டி கேட்டாலும் சொல்லித்தருவாங்க. முன்னாடி வந்து எனக்கு டைலரிங் நாலேஜ், மிஷின் எப்படி ஆப்ரேட் பண்ண கூட தெரியாது. இங்கே வந்து மேம் கிட்ட வந்து சொல்லித்தராங்க. அட்வான்ஸ் டைலரிங்க்கு எல்லாமே எங்களுக்கு பவர் மிஷினில் உட்கார வச்சு ஸ்க்ரீன் பிளேலேருந்து கட்டிங்லேருந்து எல்லாமே நல்லா சொல்லித்தராங்க. இதுவரையும் நல்லாவே ப்ளவுஸ் இருந்திருக்கோம். ப்ளவுஸ் வரையுமே நல்லாவே ஸ்டிச் பண்ணி நல்லா சொல்லித்தராங்க. ஒரு ஒரு வீட்டில் ஒரு ஒரு கஷ்டம் இருக்கும். ஆனால் எங்கள் வீட்லேயும் கஷ்டம் இருக்குது தான். அந்த இது பண்ணிவிட்டு நம்ம தான் வந்து முன்னாடி வரணும். இந்த வாய்ப்பை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்த வந்து இந்த அகாடமி ட்ரஸ்ட் வசந்த்குமார் சாருக்கும் எங்கள் மேமுக்கு எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. அரசு பள்ளியிலே படித்தா கூட அந்த மாணவர் வந்து கண்டினியூவாக ஸ்கூலுக்கு போகிறதுல ஏகப்பட்ட சிக்கல்கள், இடைநிற்றல், ட்ராப் அவுட்ன்றது இங்கே வடசென்னையில் மிகப்பெரிய சேலஞ்ச். அதாவது கல்வியை தொடர முடியாமல் இலவச கல்வி கிடைச்சாலுமே அதை ரீச் பண்ண முடியாத நிறைய குடும்பங்கள் இங்கே இருக்க தான் செய்கிறாங்க. நல்லா படித்து நல்லா இருக்கிறவங்களுமே இருக்காங்க. ஏன்னா நல்லாவே இல்லாதால் இல்லையா வடசென்னையில்னு கேட்கும்போது அப்படியும் சொல்ல முடியாது, இருக்காங்க. 1,00,000 பேரில் 100 பேர் நல்லா இருக்கிறாங்க. மீதி 99,900 பேர் இந்த மாதிரி உதவிகளை தேடியும் அவங்களுக்கு அடுத்து என்ன செய்ய போகிறோன்னு தெரியாமல் இருக்கக்கூடிய மக்களாக தான் இருக்காங்க. எங்கள் கூட பழகிறது எல்லாமே இந்த மாதிரி பின்தங்கிய மக்களும் உதவிகள் தேவைப்படக்கூடியவங்களும் அவங்களுக்கு சப்போர்ட் வேணுன்ற அடிப்படையில் இயங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய மக்கள் தான் எங்கள் கூட பழகுறாங்க, பேசுகிறாங்க. அப்போ அவங்களுக்கு ஏதாச்சும் செய்யணுமே அப்படின்னு சொல்லி நாங்கள் படிப்படியாக ஒரு ஒரு விஷயங்களாக கொண்டு வந்தோம். ஒரு கட்டத்தில் வந்து வடசென்னை மட்டுமே எங்களுக்கு பெரிய ஃபோக்கஸ்டு அப்படின்னு இயங்கிட்டு இருந்த காலகட்டங்களில் பெரும்பாலும் நாங்கள் பேரிடர் காலங்களில் கல்வி இந்த மாதிரி மற்ற ஸ்கில் டெவலப்மெண்ட் கோர்சஸ்லாம் கொஞ்சம் ஓரம் தூக்கி வச்சுட்டு அந்த நேரத்துக்கு என்ன உதவி தேவையோ அந்த வேலையை செய்ய ஆரம்பிச்சிருவோம். அப்போ பார்த்தீங்கன்னா வெள்ளம் வந்தால் அதுக்கான போட் வச்சு ரெஸ்கியூ பண்ணுறது, அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கறது, அதுக்கப்புறம் அவங்கள மீட்டு எடுத்து கொண்டு வந்து ரேஷன் பொருள், மெடிக்கல் கிட் கொடுக்குறதுன்னு இந்த வேலை செஞ்சுட்டு இருந்தோம். கொரோனா காலகட்டங்களுக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்போ மருத்துவ உதவி தான் ரொம்ப பெருசாக எல்லாருக்குமே தேவை இருந்துச்சு. அடிப்படை வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டவங்களுக்கு உணவு சம்மந்தப்பட்ட உதவிகள் தேவை இருந்துச்சு. அதுக்காக நாங்கள் அவங்களுக்கு தேவையான உணவுப் பொருட்களை கொடுத்தோம், மாஸ்க் கொடுத்தோம். எல்லாருக்கும் பண்ண முடியும், எங்களால் முடிஞ்சவங்களுக்கு நாங்கள் அந்த உதவியை செஞ்சோம். இது போதுமானதாக இல்லை. 2வது கொரோனா காலகட்டங்களில் அப்போ மருத்துவம் துறை சார்ந்த ரீதியாக அவங்களுக்கு தேவைகள் நிறையா இருந்துச்சு. ஆம்புலன்ஸ் பற்றாக்குறை, ஏன்னா இதெல்லாம் டெல்லி மாதிரி போன்ற பகுதிகளில் ரொம்ப சிக்கி திணறும் போது சென்னை மாதிரி பகுதிகளில் ஏற்பட்டால் எப்படி நம்ம சமாளிக்க போகிறோம் அப்படின்ற ஒரு தாக்கம் எங்களுக்குள்ளே ஏற்பட்டுச்சு. அப்படி இருக்கும்போது யோசித்து ஒரு ஆட்டோவை, ஆக்சிஜன் பொருத்தப்பட்ட ஆட்டோவை ஆம்புலன்ஸாக மாற்றினா நிறைய ஏழைகளுக்கு உதவியாக இருக்கும், ஆம்புலன்ஸ் போக முடியாத பகுதிகளுக்கு வந்து அதை கொண்டு போக முடியும் அப்படின்னு சொல்லி அதை வடிவமைச்சோம். அதை உருவாக்கும் போது அதுக்கான தேவைகள் எதுவுமே பெருசாக இல்லை. ஆனாலும் அதுக்கான தேவை வரும்னு நாங்கள் கனவோடு நினச்சி பார்க்கவே இல்லை. அந்த ஒரு ஆட்டோ முதல் முறையாக உருவாக்கப்பட்ட ஒரு ஆட்டோவில் சில உயிர்களை காப்பாற்றணும். அது தொடர்ச்சியாக தேவை ஏற்பட்ட அடிப்படையில் மறுபடியும் பல ஆட்டோக்களை உருமாற்றி ஆம்புலன்ஸாக கன்வெர்ட் பண்ணி ஆக்சிஜன் சிலிண்டரை வச்சு சென்னை முழுக்க, சென்னையை சுற்றி இருக்கக்கூடிய எல்லா பகுதிகளுக்கும் அதை பயன்படுத்தணும். கிட்டத்தட்ட இதன் மூலிமா ஒரு 780 பேரை நேரடியாக உதவி செஞ்சு அவங்க உயிர்களை காப்பாற்றுறதுக்கு உதவ முடிஞ்சதுன்னு இதில் நாங்கள் கொஞ்சம் சந்தோஷப்பட்டோம். அது மட்டும் இல்லாமல் நாங்கள் மற்ற தோழமை அமைப்புகள் எங்கள் கூட ட்ராவல் பண்ணாங்க, அவங்களுக்கும் இந்த ஆட்டோவை வடிவமைச்சு கொடுத்தோம். அதன் மூலிமா அவங்களும் பல உயிர்களை காப்பாற்றினாங்க. என் பேர் சோபனா, நான் தண்டையார்பேட்டை ஐஓசிலேருந்து வரேன். எனக்கு வந்து அம்மா அப்பா கிடையாது, தாத்தா பாட்டிக்கிட்டேருந்து தான் நான் வளர்றேனே. எனக்கு கம்ப்யூட்டர் நாலேஜுன்றது எதுவுமே இல்லை, எனக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கும் எதுவுமே இல்லை. நான் ஃப்ரெண்ட் மூலயமா இங்கே வந்து நான் வந்தேன், அதுக்கப்புறம் இங்கே வந்து கற்றுக்கிட்டேன். எனக்கு கம்ப்யூட்டர் நாலேஜ்லாம் அந்தளவுக்கு இல்லை, இங்கே வந்து தான் நான் கற்றுக்கிட்டேன், இங்கே வந்து தான் நான் எல்லாமே பண்ணுறேன். எனக்கு இங்கே எல்லா ஃப்ரீடமும் இருக்குது, எல்லாமே எனக்கு நல்லா சொல்லித்தராங்க, பண்ணுறாங்க, செய்கிறாங்க.
எல்லாருக்குமே இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குமான்னு கேட்டால் எல்லாருக்குமே கிடைக்கும். ஆனால் நிறைய பேர் இப்போலாம் யூஸ் பண்ணிக்கிறது இல்லை. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து எனக்கு கிடச்சிது. நான் நல்லபடியாக இன்னும் நிறைய யூஸ் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். இன்னுமே இங்கே நிறையவே சொல்லி தராங்க. கம்ப்யூட்டர் கிளாஸ்ன்னு மட்டும் இல்லை, ஆரி, டைலரிங்லேருந்து எல்லாமே சொல்லித்தராங்க. இங்கேன்னு பிரான்ச்சஸ் இல்லை, நிறைய பிரான்ச்சஸ் இருக்குது. கொடைக்கானல் பிரான்ச்சஸ் இருக்குது, காசிமேடு பிரான்ச்சஸ் இருக்குது, நிறைய பிரான்ச்சஸ் இருக்குது. எல்லாருக்குமே ஃப்ரீயாக கிடைக்கணும், எல்லாருமே கற்றுக்கணும், செய்யணும் அப்படின்ட்டு கற்றுக்கிற ஒரே இடம் இது மட்டும்தான். தொடங்கப்பட்டது நம்ம தண்டையார்பேட்டையில் தான் இந்த கடமை அறக்கட்டளையே தொடங்கணும். இதுதான் நம்முடைய பிறந்த பகுதி அப்படின்ற அடிப்படையில் எங்களுடைய மக்கள் பிரச்சனை எல்லாரும் நேரடியாக எங்களுக்கு தெரியும். அந்த தாக்கத்தில் தான் இங்கே ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் படிப்படியாக பெண்கள் வந்து ஒரு பகுதியில் இருந்து இன்னொரு பகுதிக்கு ட்ராவல் பண்ணி பயிற்சி மையங்களுக்கு போகிறதுல பிரச்சனை இருக்குன்றதை நாங்கள் நேரடியாகவே புரிஞ்சுக்கிட்டோம். அப்போ எந்த மக்களுக்கு அதிகமாக தேவையோ எங்கள் சக்திக்கு உட்பட்டு அந்த பகுதியில் இன்னொரு பயிற்சி மையத்தை துவங்கணும் அப்படின்னு முடிவு பண்ணோம். அந்த அடிப்படையில் நாங்கள் காசிமேட்டில் ஒரு ஃபிஷரிங், அதாவது மீனவ பெண்மணிகள், மீனவ குடும்பங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதிகளில் ஒரு பயிற்சி மையத்தை ஆரம்பித்தோம். அங்கேயுமே டைலரிங், ஆரி, அதுக்கப்புறம் தொழில் சார்ந்த பயிற்சி வகுப்புகள்லாம் ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கோம். குறிப்பாக பார்த்திங்கன்னா அவங்களுக்கு தேவையான உதவிகளையும் நாங்கள் அதாவது குழந்தைங்களுக்கு ஸ்கூல் பேக் ஆகட்டும், புத்தகங்களாகட்டும், அவங்க பிள்ளைங்களுக்கு எது தேவையோ அந்த உதவிகளை எங்களால் முடிஞ்ச வரைக்கும் செஞ்சிட்ருக்கோம். மருத்துவ முகாம்கள் நடத்திட்டுருக்கோம். விழிப்புணர்வு பயிற்சி பட்டறைகள் நிறையா அங்கே நடத்திட்டுருக்கோம். சம்பாதிக்கக்கூடிய பணத்தை வந்து நீங்கள் எப்படி சேவ் பண்ணலாம், நீங்கள் சம்பாதிக்கிற பொருளை எப்படி மதிப்பு கூட்டி நீங்கள் விற்பனை செய்ய முடியும் அப்படின்ற பயிற்சி வகுப்புகள் அங்கே கொண்டு வந்து சேர்க்குறோம். அதுக்கு அடுத்தபடியாக சென்னையிலேயே இங்கேருந்து தண்டையார்பேட்டிலே இன்னொரு பகுதியில் பெண்கள் தொழில் முனைவரை உருவாக்குறதுக்காக ஒரு பயிற்சி மையத்தை உருவாக்கி இருக்கோம். அது இப்போ தான் நாங்கள் திறக்க போகிறோம். அதுக்கான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பயிற்சி பெறக்கூடிய அனைத்து பெண்களுமே ஒரு தொழில் செய்ய இன்ட்ரெஸ்டாக இருக்கிறாங்க. அவங்களுக்கு அதை அடுத்த லெவல் எப்படி கொண்டு போகணும், அதை எப்படி உருவாக்குறது, அதன் மூலிமா எப்படி நம்ம சம்பாதிக்கிறது அப்படின்ற பல தயக்கங்கள் இருக்கிறத நாங்கள் பார்க்குறோம். ஏன்னா அவங்க இங்கே வரும்போது எந்த ஐடியாவும் இல்லாமல் வருவாங்க. நம்ம கொடுக்கக்கூடிய பயிற்சிகள் மூலிமா அவங்க தெளிவு பெற்று நானும் ஏதாவது சம்பாதிக்கணும் அப்படின்ற ஒரு தன்னம்பிக்கை அவங்களுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் தொழில் தொடங்கணும், நான் வேலை செய்யணும், வீட்டை விட்டு எனக்கு வெளியே வந்ததே இல்லை, 13 வருஷம் 15 வருஷமாக நான் வெளியே வந்ததே இல்லை, இங்கே தான் முதல்ல வந்திருக்கேன், ஆனால் இப்போ நான் சம்பாதிக்கணும்னு ஆசைப்பட்றேன்னு சொல்லும்போது அவங்கள எல்லாரையும் ஒருங்கிணைச்சி கோர்ஸ் முடிச்சுட்டு போனவங்கள மகளிர் குழுவாக நாங்கள் ஒருங்கிணைக்கிறோம். அப்படி உருவாக்கப்பட்ட மகளிர் குழுக்களுக்கு தொழில் சார்ந்து வேலைவாய்ப்புகளை உருவாக்கி தரோம். தொழில் முனைவோராக மாற்றதுக்கான பயிற்சிகளை கொடுத்து அவங்க தொழில் தொடங்குறதுக்கு தேவையான அனைத்து உதவிகளும் எங்கெங்கே கிடைக்குமோ அதெல்லாம் பெற்றுத்தரோம். ஏன்னா அது சார்ந்து உதவி செய்ய நிறைய எங்ககிட்ட வாலண்டியர்ஸ் இருக்காங்க. அரசில் இருந்தும் சரி, வங்கிகளில் இருந்தும் சரி, ப்ரைவேட் அட்வொகேட்ஸ் இருக்கணும், இவங்கெல்லாம் ஃப்ரீயாகவே கன்சல்ட் பண்ணி அவங்களுக்கு தேவையான உதவிகளை வாங்கி தராங்க. அந்த அடிப்படையில் இப்போ நேரடியாக ஒரு 10 பேருக்கு வேலைவாய்ப்பை உருவாக்கி ஒரு மாவு தயாரிக்கும் தொழிற்சாலையை உற்பத்தியை தொடங்கி அதை எப்படி பேக் பண்ணி மார்க்கெட் பண்ணுற வரைக்கும் மேக்கிங் அண்ட் பேக்கிங், அப்புறம் மார்க்கெட்டிங், அப்புறம் ஃபண்ட் மேனேஜ்மெண்ட், இது மாதிரி ஒரு கோர்ஸ் ரெடி பண்ணி மகளிர் சுய உதவி குழுக்காக அடுத்த கட்ட பரிமாணத்துக்கு தயாராகிருக்கோம். என் பேர் வளர்மதி சார். நான் கடமை ட்ரஸ்ட்டில் நானும் ஒரு ஸ்டூடெண்ட்டாக தான் இருந்தேன். இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா மகளிர் குழு மூலிமா வந்து இங்கே மாவரைக்கிற மிஷினரி எல்லாம் போட்டு நிறைய பேருக்கு ட்ரைனிங் பண்ணிகிட்டு இருக்கோம். இது மூலமாக நிறைய பேரோட வாழ்வாதாரமும் மேம்படுறதுக்காக பண்ணிகிட்டு இருக்காங்க. வீட்டை விட்டே வெளியே வர முடியாமல் இருக்கிற லேடிஸுங்களாம் கூட இப்போ இது மூலமாக வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு ட்ரைனிங் கற்றுக்கிட்டு நம்மளும் ஒரு பிஸ்னஸ் பண்ண முடியும் அப்படின்ற விஷயங்களை கற்றுட்டு இருக்காங்க. வணக்கம் சார், என்னோட பேர் வந்து ஜெயஸ்ரீ. நான் வந்து கொடுங்கையூர் எழில் நகர்லேருந்து வரேன். அது ரொம்ப கொஞ்சம் ஒரு ஸ்லம் ஏரியா தான். இது வந்து எனக்கு கற்றுக்கிட்டோன்னு ரொம்ப நாள் ஆசை இருக்குது. ஆனால் வெளியெல்லாம் கேட்டால் ஒரு 10,000 ரூபாய்க்கு மேலே தான் இதோட மதிப்பு. இது சொல்லிக் கொடுக்கறதுக்கான ரேட் சொன்னாங்க. அவ்வளோதான் கட்டி என்னாலாம் கற்றுக்க முடியாது. நாங்கள் எதிர்ச்சியாக ஒரு தடவை வெளியே போகும்போது இங்கே நம்ம ட்ரஸ்ட்டில் இருந்து ஒரு அக்கா வந்து எங்களை கேட்டாங்க, இந்த மாதிரி சொல்லி கொடுக்குறாங்க, வரீங்களா அப்படின்ட்டு. சரி ஓகே நாங்கள் வரோன்னு சொல்லிட்டு பேர் கொடுத்துருந்தோம். அதுக்கப்புறம் நான் வந்து ஜாயின் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு வந்து ஜாயின் பண்ணும்போது எங்களுக்கு இது பேசிக் ஃபஸ்ட்டு சொல்லி கொடுத்தாங்க. நெக்ஸ்ட்டு அட்வான்ஸ் லெவல் சொல்லி கொடுத்தாங்க. இங்கே நல்லா சொல்லி கொடுக்குறாங்க. நான் இந்த அளவுக்கு இது போட்டிருக்கேன்னா மேம் வந்து எங்களுக்கு நல்லாவே ஒர்க் பண்ண சொல்லி கொடுத்துட்டாங்க. ஸோ இதை நான் போட்டிருக்கேன். இது வந்து எனக்கு ஒரு பெரிய வாய்ப்புன்னு தான் நான் சொல்லுவேன். இதை நான் பயன்படுத்திக்கணும், இதை நான் நழுவ விட்டுறக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் இங்கே வந்து கற்றுக்கிட்டேன். எங்களோட கடமை ட்ரஸ்ட்டுக்கும் எங்கள் சார் வசந்த் சாருக்கும் ரொம்ப நன்றி. என் பேர் வந்து அஃப்ரீன்.
கடமை ட்ரெஸ்ஸில் வந்து என் ஃப்ரெண்டு எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லி அங்கே அதை பார்த்து தான் இங்கே வந்தேன். இங்கே வந்த பிறகு தான் தெரியும் வசந்த்குமார் சார் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி எனக்கு தெரிஞ்சுது. வந்ததுலேருந்து நம்ம உமன்ஸ் வந்து எப்படி தன்னால் தன்னம்பிக்கையோட எல்லாம் ஒர்க்கும் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அடிக்கடி வந்து மீட்டிங்ஸ் அதெல்லாம் அரேஞ்ச் பண்ணி நம்மளுக்காக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக எல்லாமே பண்ணுறாரு. ஃப்ளட்டு கோவிட் டைம்லலாம் ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்காரு. இந்த ஜென்ரேஷனில் தான் வீடு உண்டு தான் உண்டுன்னு சொல்லி தான் நிறைய பேர் இருக்கிறாங்க. அந்த மாதிரி இல்லாமல் சார் வந்து நம்மளுக்கும் மக்கள் இருக்காங்கல்ல, நம்மளை சுற்றி இருக்கவங்க எல்லாரையும் நம்ம நல்லா பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப யூஸ்ஃபுல்லான விஷயங்கள் நிறைய செய்கிறாரு. இப்போ கூட சமீபத்தில் இப்போ வந்த ஃப்ளட்லேயும் ரொம்ப பேருக்கு ஹெல்ப்லாம் பண்ணியிருக்காங்க. அவங்க இன்ஸ்டாலெல்லாம் இதெல்லாம் பார்க்குறோம். சாரை பற்றி சொல்கிறதுக்கு நிறைய இருக்குது. பட் வந்து இப்போ இருக்க உமன்ஸ்க்கு தான் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும்னு சொல்லி எல்லாமே பண்ணிகிட்ருக்காரு. ரொம்ப யூஸ்ஃபுல்லான விஷயம்னா இந்த பெண்களுக்கு டெய்லரிங் சொல்லி கொடுத்தா அவங்க சுச்சுவேஷன் எப்படி மாறும், எப்படி அவங்க வாழ்க்கையில் முன்னேறுவாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப யூஸ்ஃபுல்லான விஷயங்கள்லாம் நிறைய சொல்லி கொடுக்குறாங்க. இதெல்லாம் நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதுக்கு ட்ரஸ்ட்டு கடமை ட்ரஸ்ட்டுக்கும் வசந்த்குமார் சாருக்கும் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி எங்ககிட்ட படிக்கக்கூடிய மாணவர்கள் பற்றி நாங்கள் சொல்லி தான் ஆகணும். வெறும் வார்த்தையில் பின்தங்கிய பகுதியாக நம்ம சொல்ல முடியாது. நிறைய காலேஜில் பசங்களுக்கு இடம் கிடச்சி இப்போ பொம்பளை பிள்ளைங்களாம் படிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. 2 மணிக்கு 3 மணி காலேஜ் முடிச்சுட்டு நான் கம்ப்யூட்டரும் கற்றுக்கணும்னு இன்ட்ரெஸ்ட்டாக வர பிள்ளைங்க வந்து கிளாஸில் ஜாயின் பண்ணுவாங்க. பல பிள்ளைங்க மயக்கம் போட்டு கீழே விழுந்து நாங்கள் பார்த்துருக்கோம். சில பிள்ளைங்களை நாங்கள் கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் கூட்டு ஃபிக்ஸு வந்துருக்கு, நாங்கள் தூக்கிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்து அவங்கள ரெக்கவர் பண்ணி கூட்டிகிட்டு வந்திருக்கோம். இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு நாங்கள் ஒரு அதாவது மொத்தமாக கன்சல்டேட்டாக விசாரிக்கும் போது அவங்க சாப்பிடாமல் வராங்க. காலையில் சாப்பிடாமல் காலேஜுக்கு வந்துட்டு காலேஜ் முடிச்சுட்டு வீட்டுக்கு போய் சாப்பிட்ணும் அப்படின்ட்டு அந்த இடைப்பட்ட நேரத்தில் இங்கே கிளாஸுக்கு வராங்க. இங்கே அந்த அவங்கள தாங்க முடியாமல் இந்த மயக்கமோ ஃபிக்ஸ் இது மாதிரி வரதை நாங்கள் பேசி கண்டுபிடிச்சோம். ஒரு மாணவிகளோட ஸ்டேட்மெண்ட்டை வச்சு பார்க்கும்போது அவங்க வாய் திறந்து கேட்க மாட்டாங்க, நாங்கள் சாப்பிடல அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. ஆனால் இதுதான் பிரச்சனைன்னும் போது அவங்க வெளியில் வாங்கி சாப்பிட காசு இல்லாமல் வீட்டுக்கு போய் தான் சாப்பிடணும் அப்படின்னு அதுக்கு இடைப்பட்ட நேரத்தில் இந்த பிரச்சனைகளை நாங்கள் பார்த்தோம். அதனால் மதியம் வர மாணவர்களுக்கு நாங்கள் அதுக்கு உணவு கொடுக்கக்கூடிய வேலைகளும் செய்ய ஆரம்பித்தோம். ஏன்னா எஜுகேஷன் இல்லை நாலேஜை வந்து நல்ல மனநிலையிலும் நல்ல உடல்நிலையில் இருந்தால் தான் இதை கொடுத்து அவங்கள அடுத்த தலைமுறைக்கு மேலே கொண்டு போக முடியும் அப்படின்றதுல எங்களுக்கு எந்த மாற்று கருத்துமே இல்லை. ஏன்னா பசியோட வலி என்னன்றது எங்களுக்கு தெரியும். அதை நிச்சயமாக உணர்ந்தவங்களுக்கு இந்த வார்த்தையை சொல்ல வேண்டிய அவசியமே இருக்காதுன்னு நினைக்கிறேன். அதுக்காகவும் நாங்கள் மெனக்கெட்டு எல்லாரையும் சாப்பிட்டாங்களா இல்லையான்னு கேட்கறதுக்காகவே ஒரு செஷன் வச்சு கூச்சப்படாமல் கேட்கணும் சொல்லணுன்ற விஷயங்களையும் நாங்கள் ட்ரைனிங்ஸ் கொடுக்குறோம். மாணவர்களுக்கு இதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் நண்பர்கள் மூலிமா இருக்கக்கூடிய பழக்கத்தில் US, UK, கனடா இங்கேருந்து இருக்கக்கூடிய நம்ம இந்தியாவிலேருந்து அங்கே போய் செட்டில் ஆன முன்னாள் மாணவர்கள் டீமை ஒருங்கிணைச்சி அங்கேருந்து இவங்க கம்யூனிகேஷனில் ரொம்ப பின்தங்கி இருக்கிறாங்க. எங்கள் மாணவர்கள் படிச்சுட்டு வந்துடுறாங்க, டிகிரி வாங்கிடுறாங்க. பெரிய MNC கம்பெனிக்கு போகும்போது ஆங்கிலம் பேசுறதுல பெரிய குறைபாடு இருக்குது அவங்களுக்கு. அந்த குறையை வந்து போக்குறதுக்காக US, UKலேருந்து ஆன்லைன் கிளாஸ் மூலிமா இங்கே கிளாஸ் எடுக்கிறோம். மாஸ்டர் கம்யூனிகேஷன் கிளாஸஸ்ன்னு சொல்லி எடுத்துருக்கோம். ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸஸும் இங்கே ஆல்ரெடி போயிட்டுருக்கு. நான் தனித்தனியாக பேசுகிறதுனால இது எப்படி ஒருங்கிணைக்க முடியும்னு தெரியல. ஏன்னா பிரச்சனைகள் சுற்றி ஒரே இடத்துல தான் வந்திக்கும். அது வந்து தேவைப்படக்கூடிய அவங்களுக்கு அத்தியாவசியமான சில பிரச்சனைகள் அவங்கள இன்னும் வந்து சேரலை அப்படின்றது தான். இவ்வளோ காலகட்டங்களில் வந்து பொருளாதார ரீதியாக இந்தியா இவ்வளோ முன்னேறி இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கக்கூடிய அதே வேளையில் மாணவர்கள் பட்னியாக இருக்கிறாங்கன்றதை நம்மளால் ஜீரணிக்கவே முடியல. இதை நாங்கள் கேள்விப்பட்டு பேசலை, நேரடியாகவே நாங்கள் அவங்க மூலிமா பார்க்குற விஷயங்களை வச்சு தான் இது மூலிமா இந்த இன்டர்வியூவில் சொல்லிகிட்டு இருக்கோம். பட் இதை வந்து இப்படியே போகக்கூடாது, இப்படியே போனால் எப்படி நல்லாயிருக்கும், நாளைக்கு இதை மாற்றணும். அதனால் எல்லாரும் சேர்ந்து இதை செய்யணுன்றதுக்காக தான் நாங்கள் இதை ரெக்வஸ்ட்டாகவே வைக்கிறோம். யார் வேணாலும் தன்னார்வலராக இங்கே வந்து நீங்கள் ஜாயின் பண்ணி வேலை செய்யலாம். உங்கள் கூட ஏதாவது உதவிகள் தேவைப்பட்டால் நாங்களும் வந்து வேலை செய்ய தயாராக இருக்கும். ஒட்டுமொத்த பேரோட எண்ணமும் நம்ம நாட்டோட வளர்ச்சியும் மக்களோட முன்னேற்றமும் தான்றதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை. அதோடைய பிரதிநிதியாக இருந்து செயல்படுறதுனால இதை சமூக சேவைன்னு ஒரு நிறைய பேர் சொல்கிறாங்க. மறுபடியும் சொல்கிறேன், இதில் சமூக சேவைன்னு சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. இந்த சமூகம் எனக்கு என்ன கொடுத்ததோ
நான் அதை திரும்ப கொடுக்கறதுக்கான முயற்சியை தான் நாங்கள் மேற்கொண்டுட்டு இருக்கோம். அதில் தான் அவங்க எல்லாரையும் ஒருங்கிணைச்சு இந்த வேலையை செஞ்சிட்ருக்கோம். நம்ம பகுதியில் இருக்கக்கூடிய அக்கா தங்கைகள் அம்மா மட்டும் இல்லை, தமிழ்நாட்டில் எந்த மொழியில் இருந்தாலுமே சரி, உங்களுக்கு டைலரிங் கற்றுக்கணும், ஆரி கற்றுக்கணும், இல்லை கம்ப்யூட்டர் கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு கிராமம் சார்ந்து மொத்தமாக நீங்கள் ரெக்வஸ்ட் வச்சிங்கன்னா அங்கே கூட வந்து இயங்குறதுக்கான முயற்சிகளை நாங்கள் மேற்கொண்டுட்டு வரோம். அதே மாதிரி நம்ம அமைப்பு இயங்கக்கூடிய பகுதிகளில் இருந்து எந்த பெண்கள் அக்காக்களோ தங்கைகளோ அம்மாக்களோ நீங்கள் கனெக்ட் பண்ணணும், வந்து ஜாயின் பண்ணணும், நான் கற்றுக்கணும்னு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் மட்டுமே போதும், இங்கே உங்களுக்கு அட்மிஷன் வழங்கப்படும். குறிப்பாக இதுக்கு எந்த கட்டணமுமே கிடையாது. கோர்சஸ் வந்து பேசிக் லெவல்லேருந்து ஆரம்பித்து அட்வான்ஸ் லெவல்லேருந்து உங்களுக்கு டிசைனிங் உட்பட எல்லாமே இங்கே ஒரு தொகுப்பாக சொல்லிக் கொடுக்கப்படும். ஏன்னா எனக்கு இது தெரியும், அடுத்த லெவல் தெரியாது, அடுத்த லெவல் தெரியும், டிசைனிங் தெரியாதுன்னு நீங்கள் எதுவும் சொல்லாமல் உங்களுக்கு உங்கள் தொழிலுக்கு சம்பாதிக்கிறதுக்கு, உங்கள் நாலேஜை டெவலப் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் தேவையோ அது இங்கே ஒரு தொகுப்பாக சொல்லிக் கொடுக்குறோம். அடிப்படையில் ஆரம்பித்து அட்வான்ஸ் டெய்லரிங்லேருந்து நீங்கள் சிஎன்சி மிஷினில் டிசைனிங் பண்ணி ஃபேஷன் டிசைன் வரைக்கும் இங்கே உங்களுக்கு கோர்ஸ் இருக்குது. ஆரிலையும் அதே மாதிரி பேசிக் லெவல்லேருந்து அட்வான்ஸ் லெவலு ஆட்டோமேஷன்ஸ் வரைக்கும் சொல்லித்தரோம். இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எந்த உதவிகள் தேவைப்பட்டாலும், வேலைவாய்ப்பு சார்ந்த உதவிகள், உங்கள் பிள்ளைகளுக்கு கல்வி சார்ந்த உதவிகள், ரத்தம் யாருக்காவது தேவைப்படுதுன்னு சொன்னால் இந்த வீடியோ உங்களுக்கு தெரிஞ்சது பார்க்குறீங்கன்னு தெரிஞ்சதுன்னா உங்களுக்கு கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் இதில் கொடுப்போம். எப்படியும் நீங்கள் அதன் மூலிமா எங்களை தொடர்பு கொள்ளலாம். தமிழகத்தின் எந்த மொழியில் இருந்தும் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். எந்த உதவியாக இருந்தாலும் இதன் மூலிமா உங்களுக்கு அந்த கோரிக்கையை நான் வைக்கிறேன். உங்களுடைய தம்பியாவோ இல்லை அண்ணனாவோ ஏதாவது ஒரு பொறுப்பு மிகுந்த ஒரு 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 பிரதிநிதியாக நீங்கள் வச்சு அணுகலாம். எங்கள் இயக்கத்தில் அமைப்பில் உங்கள் அழைப்புகளை ஏற்கிறதுக்கு நிறைய பேர் தயாராக இருக்கிறாங்க, உதவ தயாராக இருக்கும். நன்றி.